ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். நாம வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வாஸ்துவில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் வீடியோ வாஸ்து பகவானை நாம் பூஜை செய்து அந்த பூஜைக்குண்டான விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபவுண்டேஷன் எப்படி எடுக்கணும், எந்த பக்கத்துலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். அதில் எத்தனை எந்த திசையிலிருந்து எந்த திசை வரைக்கும் நம்ம எடுக்கணும், அதன் பிறகு எந்த திசையிலிருந்து எந்த திசை எடுக்க வேண்டும், அதன் பிறகு முடிக்கும் இடம் எந்த பகுதியாக இருக்கும், தென்மேற்கு பகுதியில் அதை முடிக்கணும். அதாவது வடகிழக்கு பகுதியில் வடகிழக்கிலிருந்து நாம் தென்கிழக்காக போய் தென்கிழக்கிலிருந்து தென்மேற்கு பகுதிக்கு கொண்டு போகணும். அதன் பிறகு வடமேற்கு பகுதியில் குறிப்பிட்ட அளவுலேருந்து எடுத்து அதை தென்மேற்கு பகுதியில் கொண்டு போய் நம்ம அந்த ஃபவுண்டேஷன் முடிக்கணும். அதுபோல் கட்டும்போது கூட நம்ம தென்மேற்கு பகுதியிலேருந்து நம்ம பேஸ் மட்டத்தை எழுப்பணும். பேஸ் மட்டத்தை நம்ம எழுப்பி அந்த பேஸ் மட்டம் மூலமாக நாம் வடகிழக்கு சைடில் குறிப்பிட்ட அடி தூரம் கொண்டு வந்துட்டு அதன் பிறகு நாம் வடமேற்கு சைடில் நாம் குறிப்பிட்ட அடி தூரம் கொண்டு வந்து நம்ம வடகிழக்கில் நம்ம முடிக்கும். இப்போது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வாஸ்துவில் இருக்குது. எங்கே தொடங்கி எங்கே முடிக்கணுங்கிற விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நாம் நல்ல வாஸ்து நிபுணரை பார்த்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடு கட்டும்போது சீக்கிரமாக வீடு கட்டலாம் அப்படிங்கிறத நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுபோல் இன்றைய வீடியோவில் தண்ணீர் தொட்டிகள், அதாவது நம்ம தண்ணீர் தொட்டி பார்த்தீங்கன்னாக்கா அமைக்கும் முறையை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது தண்ணீர் தொட்டி இப்போ நம்ம வடக்கு வாசலாக இருக்குது, கிழக்கு வாசலாக கூட இருக்கும், இல்லை தெற்கு வாசலாக இருக்கும், அப்போ மேற்கு வாசலாக கூட இருக்கும். அப்போ அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நம்ம தண்ணீர் தொட்டிகளை நாம் அமைக்க வேண்டும். அப்போ இந்த தண்ணீர் தொட்டிகளை நம்ம அமைக்கிறத வச்சு நமக்கு பலாபலன்கள் நம்முடைய வீட்டுக்கு அது கொடுக்கும். எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வடகிழக்கில் நம்ம தண்ணீர் தொட்டியை மெயினாக அமைச்சுக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேசஸ் அதிகமாக விட்டு வடகிழக்கு பகுதியில் இத்தனை அதாவது அடிக்கணக்கு இருக்கு. அந்த அடிக்கணக்குக்கு தகுந்தாற்போல் நாம் தொட்டியை அமைத்து நாம் அந்த வடகிழக்கு மூலையில் போர்வெல் அமைத்து அந்த போர்வெல்லேருந்து தண்ணீரை தொட்டிக்கு விட்டு தொட்டியிலிருந்து நாம் வீட்டிற்கு அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா மேல்நிலை தொட்டியும் அதுபோல் நம்ம மேல்நிலை தொட்டி அமைக்கும் போது இப்போது தெற்கு வாசலாக இருக்குது, தெற்கு பார்த்தீங்கன்னா தெரு போகுது, தெற்கு வாசலாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த தெற்கு வாசலில் நம்ம வடமேற்குலேருந்து தென்பகுதியை பார்த்து ஸ்டெப்ஸ் மேலே போவோம். ஸ்டெப்ஸ் மேலே போகும்போது அந்த இடத்துல நம்ம ஓப்பன் இருக்கும், அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணி அதற்கு மேலாக நாம் உயரமாக தென்மேற்கு மூலையில் நாம் நீர் தொட்டி அமைக்கலாம். சப்போஸ் அங்கே நம்ம ஓப்பனாகவே விட்டுருக்குறோம், மேலே வடமேற்குலேருந்து தெற்கு நோக்கி தென்மேற்கு பகுதியில் நாம் ஸ்டெப்ஸ் மேலே கொண்டு போய் நம்ம அதை ஓப்பனாகவே விட்டுருக்கோம் அப்படின்னாக்கா மேற்கு பகுதியில் நாம் நீர் தொட்டியை வைத்து மேற்கிலிருந்து கிழக்காக நாம் பாயிற மாதிரி மேற்கிலிருந்து கிழக்காக நம்ம நீரோட்டம் போகிற மாதிரி நாம் அமைத்துக் கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வாஸ்துவில் இருக்கு. அந்த வாஸ்துவில் ஒவ்வொரு விஷயங்களையும் சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. எந்த பகுதியில் இருந்தால் எந்த பகுதியில் நம்ம படிக்கட்டு அமைக்கணும், அப்படி இந்த படிக்கட்டு அமைக்கும் போது நமக்கு நன்மை தீமைகள் இருக்கு. அந்த நன்மை தீமைகளை பொறுத்து நம்ம செய்து கொள்ளணும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு மனக்குழப்பங்கள், உடல்ல நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகள்லாம் வந்துடும். அதனால நாம ஒரு வீடு கட்டும்போது பால்கனிக்கு போகக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் நம்ம கவனமாக அமைக்கணும். அப்படி நம்ம அமைச்சா மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைகள், அதாவது தலைமூத்த பிள்ளைகள் வீட்டை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படிங்கிறத வாஸ்துவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுபோல் மனக்குழப்பத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அங்கே அவர்களுக்கு பாதிப்பை அளிக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வைக்கணும். இப்போ தண்ணீர் தொட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கே வைக்கணுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது எப்படின்னாக்கா தெற்கு வீதியாக இருந்தால் நாம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி
ஸ்டெப்ஸ் அமைச்சு மேலே ஓப்பன் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணி அதற்கு உயரம் தென்மேற்கு மூலையில் உயரம் பண்ணி அங்கே நம்ம நீர் தொட்டியை அமைக்கலாம். அப்போ அப்படி அமைக்கும் போது நமக்கு வீட்டுக்கு செல்வ வளம், உடல்நிலைகள் போன்றவைகள் பாதிப்பு இருந்தாலும் கூட சரியாகும். அந்த வாஸ்துகள் சரியா இருக்கும் பட்சத்துல நமக்கு வீட்டுல சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள் போன்ற நிகழ்வுகள் நடக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நன்மையாக நடக்கும். இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம இந்த வாஸ்து மூலமா நாம தெரிந்து கொண்டோமேயான நமக்கு அது நன்மை இருக்கு. அதனாலதான் ஒரு வீடு கட்டும்போது வாஸ்து நிபுணரை அணுகி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பணம் செலவு பண்றாங்க, கண்டவே சொல்லிக்கிறேன். பல லட்சம் ரூபாய்களை நாம் செலவு செய்து ஒரு வீட்டை அமைக்கும் போது அந்த வீட்டிற்கு நாம் பார்க்கக்கூடிய சிறு அளவு, அதாவது சிறு அளவில் நம்ம வாஸ்துவுக்கு செலவு செய்வோம். அந்த வாஸ்துவை நாம் தெரிந்து கொண்டு அந்த வாஸ்துவுக்கு தகுந்தாற் போல நாம வீட்டை அமைத்து கொண்டோமையானால் அது நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நமக்கு தரும். அதனாலதான் நான் சொல்றது, வாஸ்துவை மெயினாக ஒவ்வொரு வீடு கட்டும் போதும் சப்ஸ்கிரைப் அனைவர்களும் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்க அந்த வீடு கட்டும்போது வாஸ்துகளை நீங்க தெரிந்து கொண்டு வீடு அமைத்தீர்களானால் எந்த குழப்பம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. தண்ணீர் தொட்டி நம்ம எந்த இடத்துல தண்ணீர் தொட்டி அமைக்கணும், மேல்நிலை தொட்டி எங்க நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறது கணக்கு வாஸ்துல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம பண்ணிக்கணும். அப்போ இது போல வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்குன்னா சப்ஸ்கிரைபர் நீங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்கும். அதுபோல் வியூவர்ஸ் அனைவருக்கும், பார்க்குற அனைவருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்சிங்கனாக்க இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வீடியோக்களை பார்த்துட்டு அதை அப்படியே கடந்து போகாமல் அந்த வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன். நான் உங்கள் யோகிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். வாழ்க வளத்துடன். வணக்கம்.